அன்பில் சிறந்த நண்பர்களே, செங்கல்பட்டு சமூக முன்னேற்ற சங்கம் நடத்தும் செங்கை வன்னியர் மனமாலை நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற ஆன்றோர் பெருமக்களையும் சான்றோர் பெருமக்களையும் அனைவரையும் வருக வருகவென்று இந்த சிறப்பு பட்டிமன்றத்தின் சார்பாக வரவேற்கின்றேன். வாழ்க்கையும் குடும்பங்களும் மென்மேலும் சிறப்பாக இருக்கிறதற்கு அடிப்படை காரணமாக திகழ்வது கூட்டு குடும்பமே. இல்லைங்க, அது தனி குடும்பம் தாங்க. தனி குடும்பத்துல தான் மகிழ்ச்சி அதிகமா இருக்கு. தனி குடும்பத்தை ரொம்ப சுதந்திரமா இருக்க முடியுது. தனி குடும்பத்துல இருந்தாதான் எங்களுக்கெல்லாம் அவ்வளவு மகிழ்ச்சி. எந்த விதமான கட்டுப்பாடு இல்லை, ஏற்று பேச்சு கிடையாது, சுதந்திரமா இருக்கலாம், நினைச்சதை சாப்பிடலாம், நினைச்ச நேரத்துல வெளியே போகலாம். எங்க போற, எதுக்கு போற, எதுக்காக போற அந்த கேள்வியே இருக்காது. கிளம்பணுமா போலாம். ஒரு நல்ல உடை உடுத்திக்கிட்டு வர்றோம்னா அதை கேட்கறது இல்லை. நம்ம இஷ்டத்துக்கு உடைகளை உடைத்துக் கொள்ளலாம், நம்ம நினைச்ச மாதிரி நகைகளை போட்டுக் கொள்ளலாம். அது தனி குடும்பத்துல நடக்கும். ஆனா அதே நேரத்தில் இப்ப எங்க கிளம்பிட்டேன், எதுக்காக கிளம்பிட்டேன், எங்க போற, எதுக்காக போற, கையில எவ்வளவு பணம் வச்சிருக்கிற, ஏன் இவ்வளவு பணத்தை எடுத்துட்டு போற, எதுக்காக இவ்வளவு பணத்தை எடுத்துட்டு போற, ஒவ்வொருத்துக்கும் நாம பதில் சொல்லி கொண்டிருக்க வேண்டும். நாம ஒருத்தருக்கு பதில் சொல்றதுனா கூட பரவாயில்ல, நஞ்சு பெரியவங்க தான் பதில் சொல்றோம் அப்படின்னா பரவாயில்ல, நஞ்சு குஞ்சுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டியதா இருக்குது. அது கூட்டு குடும்பத்துல இருக்கு. ஆனா தனி குடும்பத்துல ராஜ வாழ்க்கையை வாழலாம், நினைத்த வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு சொல்றதுக்கு 3 பேர் வந்திருக்கிறாங்க. அவங்க யாருன்னு சொன்னா, ஒருத்தர் தமிழச்சி மா சித்ரா பட்டதாரி, அவங்க வந்திருக்கிறாங்க. ஆசிரியர், எழுத்தாளர், நல்லா படிச்சவங்க. இதே மாதிரி பல பட்டிமன்றங்களை நடுவராக இருந்து நடத்தி வரக்கூடிய ஆற்றல் மிக்கவர் தமிழச்சி மா சித்ரா. அவரை நீங்க பலத்த கரவொலியோட உற்சாகப்படுத்த. அதே அணியில ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அவங்க யாருன்னா, திரைப்பட தணிக்கை குழு உறுப்பினர், சென்சார் போர்டு கமிட்டி உறுப்பினர் அப்படின்னு சொல்லுவாங்க, கண்மணி சீனிவாசன். இவங்க வடபழனி கோவில்ல அரங்காவலராக இருக்கிறாங்க. வடபழனி கோவிலுக்கு போறோம்னு நினைக்கிறவங்க அவங்க தயவு இருந்தா முருகனை உடனே பார்த்துடலாம். அந்த அளவுக்கு செல்வாக்கு மிக்கவங்க அவங்க. அவங்க தனி குடும்பமே அப்படின்னு பேசுறதுக்கு வந்திருக்காங்க. அதே மாதிரி தம்பி தேவேந்திரன் தர்மபுரியிலிருந்து வந்திருக்கிறாரு. தன்னம்பிக்கை பயிற்சியாளர், தன்னம்பிக்கை பயிற்சியாளர், செல்ஃப் மோட்டிவேட்டர் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அந்த பயிற்சி எடுக்கக்கூடியவர் இவன் ஆசிரியர் தான். தன்னம்பிக்கை பயிற்சியாளர் ராம்குமார் அவர்களை உங்களுக்கு அறிமுகம். அதே மாதிரி கூட்டு குடும்பம். இந்த கூட்டு குடும்பம் என்ற தலைப்பில் பேசுவதற்காக முனைவர் திருமதி காந்திமதி பரசுராமன் அவர்கள் இங்கே வருகின்றார். அதே மாதிரி தொகுப்பாளர் செந்தமிழ் செல்வி அப்படின்னு வந்திருக்காங்க. இவங்களுக்கு இந்த 2 தினங்கள்ல திருமணம். இவங்க 2 தினங்கள்ல இவங்களுக்கு திருமணம் நடக்கும் போது மனமாலை நிகழ்ச்சிகளை கலந்துக்கிட்டு அவங்க கணவனா வரப்போறவர் கூட வந்திருப்பாரு நான் கருதுறேன். அவங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறாங்க. இருக்காரு உங்களுக்கு. அவங்க வந்திருக்கிறாங்க. பாருங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த பட்டிமன்றத்துல நான் எழுது என்னுடைய பேச்சு எப்படி இருக்கும் போது, அது பாருங்க, இதுல கூட்டு குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தனி குடும்பம்னு கொடுத்தோம்னா என்ன ஆயிருக்கு தெரியல. ஏன்னா அதனாலதான் ரொம்ப எச்சரிக்கையா தலைப்பு நம்ம கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு செந்தமிழ் செல்விக்கு கூட்டு குடும்பமே சிறப்பு. அப்பெல்லாம் அவங்க மாமியார் வீட்டுல மாமனார் வீட்டுல மகிழ்ச்சியா இருப்பாங்க. ஆமா, நல்ல ஐஸ்வர்யம் சொல்றாங்க அவங்க. அதே மாதிரி கணினி ஆசிரியர், கணக்கு போட்டு பேசக்கூடியவர் தேவேந்திரன். இவர் தர்மபுரியிலிருந்து வந்திருக்கிறாரு. அவரோட வந்திருக்கிறாரு. கூட்டு குடும்பத்தை ஆதரித்து பேசுவதற்காக இங்கே வருகின்றிருக்கிறார். இவரெல்லாம் என்ன பேசுகிறார்கள், எப்படி பேசுகிறார்கள் என்பதை ரொம்ப சுருக்கமா, ரத்தின சுருக்கமா. ஏன்னா இப்ப இந்த காலத்துல எல்லாத்தையும் சுருக்கிட்டாங்க.
அதனால இங்க ரத்ன சுருக்கமா அழகாக பேசுவதற்காக வந்திருக்கிறார். ஏன்னா எல்லாம் பதிவு செய்யப்படுகிறது, உலகம் முழுக்க இந்த தகவல்கள் போக போகுது. அதனால அதை பேசுவதற்காக இவர்கள் வந்திருக்கிறார். கூட்டு குடும்பமே என்று பேசுவதற்காக, கூட்டு குடும்பம் தான் சிறந்ததுங்க. வாழ்க்கையும் குடும்பங்களும் முன்னேறுவதற்காக ஒரு நல்ல படிக்கட்டு என்னன்னா கூட்டு குடும்பம் தான். கூட்டு குடும்பம் இல்லைன்னா எதுவுமே கிடையாது. அங்கதான் ஆலோசனை கிடைக்குது, அங்கதான் எல்லாமே அன்பு கிடைக்குது, அங்கதான் பாசம் கிடைக்குது, அங்கதான் பொருள் கிடைக்குது, அங்கதான் நீதி கிடைக்குது, அங்கதான் வழிகாட்டுதல், இப்படி போ அப்படி போன்னு சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் கிடைக்குது, நல்ல உட்கார்ந்த ஆலோசனைகள் பேசக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஆகவே கூட்டு குடும்பம் தான் சிறந்தது என்று பேசுவதற்காக காந்திமதி பேராசிரியர் காந்திமதி பரசுராமன் அவர்கள் இதோ அரங்கத்திலிருந்து தன்னுடைய வேலைக்கு வருகிறார். எப்படி முழங்குகிறார் என்று பார்ப்போம். மணமக்கள் நிறைந்த சபைக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் ஒளிர்விட்டு வீற்றிருக்கும் அவை நடுவர் அவர்களுக்கும் என் வணக்கங்கள். நடுவர் ஐயா, உங்ககிட்ட ஒரு கேள்வி. கூட்டு குடும்பம்னா என்ன அப்படி கேட்கும்போது நீங்களே முதலே சொல்லிட்டீங்க. கூட்டு குடும்பம்னா எல்லாமே உற்றார் உறவினரோட தாத்தா பாட்டி அத்தை மாமா இவர்களோடு சேர்த்து வசிப்பது தான் கூட்டு குடும்பம்னு நீங்கள் சொன்னீங்க. ஆனால் அது தவறு. இப்போ காலம் மாறி போயிடுச்சு. திருமணமாகி கணவன் மனைவி ஒரே வீட்டில் வாழ்ந்தாலே அது கூட்டு குடும்பம் என்ற ஒரு அவல நிலைக்கு நாம் வந்து விட்டோம். காந்திமதி அம்மா, ஒண்ணு இல்ல, நீங்க ஏறின உடனே வந்து நடுவரை கண்டிக்க கூடாது. என்ன பாராட்டி பேசலாலும் நீங்க சொன்னதே தவறு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க ஐயா, நீங்க இப்ப ஜாயிண்ட் ஃபேமிலியை பத்தி அழகா பேச வந்திருக்கிறீங்க. ஆமா, அந்த ஜாயிண்ட் மேல என்ன துண்டிக்கலாம். இப்பெல்லாம் அச்சுறுத்தி தான் தீர்ப்பை வாங்க முடியுது ஐயா. ஆனால் இன்னைக்கு கணவன் மனைவி ஒன்றாக வாழ்வதே ஒரு கூட்டு குடும்ப சாதனையாக பார்க்கப்படுகிறது. இந்த அவல நிலைக்கு என்ன காரணம் அப்படின்னா, தனி கொடுத்தனம் என்று கொடி தூக்கி கொண்டு வந்ததால் வந்த வினை. ஐயா, இன்னைக்கு இந்த பட்டிமன்றத்தினுடைய நோக்கம் என்னன்னா, வாழ்க்கையும் சமூகமும் சிறப்பதற்கான வழிகளுக்கு தேடுதல். நம்ம சமூகத்தில் இருக்கிற அவல குறியீடுகளை ஆராய்ந்து பார்த்தாலே நாம் சந்தோஷமாக வாழ்வதற்கான வழிகளை தேடிவிடலாம். முதல்ல பிரச்சனை என்னன்னு பார்த்தா அந்த பிரச்சனைக்கான தீர்வுகளை பார்ப்போம். இன்னைக்கு நம்ம பேச போகிற முதல் பிரச்சனை, இன்னைக்கு ரொம்ப அதிகமாக சந்திச்சுட்டு வர்றது பாலியல் துன்புறுத்தல்கள். இந்த பாலியல் துன்புறுத்தல் என்பது பெண்கள் மட்டுமே அனுபவித்து வந்த கொடுமை. இன்னைக்கு குழந்தைகளும் ஏன் ஆண்களும் கூட இன்னைக்கு அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு செய்தித்தாள்களை பார்த்தால் செய்தித்தாள்கள் முழுக்க இந்த பாலியல் வன்கொடுமைகள் தான். இந்த பெண்களை வந்து பாதுகாப்பாக வைப்பதற்காக வீட்டுக்குள் வைத்து பூட்டி வைத்தோம். ஆனால் இன்னைக்கு பூட்டிய வீட்டுக்குள் கூட நமக்கு பாதுகாப்பு இல்லை. இன்னைக்கு சந்தையில் அதிகமாக விற்கப்படும் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்காணிப்பு கேமராக்கள். இந்த கண்காணிப்பு கேமராக்கள் என்பது நகை கடையிலையும் வங்கியிலையும் இருந்தால் அது நியாயம். ஆனால் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வெளியிலேயும் வீட்டுக்குள்ளேயும் எங்கே பார்த்தாலும் கண்காணிப்பு கேமராக்கள். இங்கேயே எவ்வளோ கண்காணிப்பு கேமராக்கள் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த கண்காணிப்பு கேமரான்றது ஒன்றும் இல்லை, நம்மளை உற்று பார்த்து கொண்டிருக்கும் 2 கண்கள். இதை தான் கூட்டு குடும்பமும் செய்தது. நம் உறவினர்கள் நம்மளை கண்காணித்து கொண்டே இருந்தார்கள். இந்த கூட்டு குடும்பத்தில் கண்கள், உறவினருடைய கண்கள் நம்மளை கண்காணித்து கொண்டே இருந்தது. அவர்கள் பார்வையிலே இருந்தோம். ஆனால் இந்த கண்காணிப்பு கேமராக்களும் உறவர்களுடைய கண் பார்வைக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் நடுவர் அவர்களே. ஒரு தவறு நடக்கும்போது இந்த கண்காணிப்பு கேமரா ரெக்கார்ட் மட்டும்தான் பண்ணும். ஆனால் உறவினருடைய கண்கள் நம்மை பாதுகாக்கும், தவறு நடக்காமல் தடுக்கும். ஆனால் நாம் என்ன பண்ணிட்டோம், இந்த கண்காணிப்பு கேமராக்களை செலக்ட் பண்ணிட்டு உறவினர்களுடைய அக்கறையை வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டு இன்னைக்கு கண்காணிப்பு கேமராக்களின் கீழே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதுதான் தனி குடித்தனத்தின் சாதனையா? இரண்டாவது அவலம், இன்னைக்கு தனி மனிதனை அளவுக்கு அதிகமான கடனாளியாக ஆக்கியது தனி கொடுத்த அமைப்பு. இந்த இஎம்ஐ கல்ச்சர்னு ஒன்று வந்தது தனி குடித்தனத்தினால் வந்த ஒரு வினை. இன்னைக்கு லோன் ஆப்ஸ்,
இந்த லோன் ஆப்ஸ் மூலியமாக கணவன் என்ன கடன் வாங்குறாருன்னு மனைவிக்கு தெரியல, மனைவி என்ன கடன் வாங்குறாங்கன்னு. இந்த குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஆன்லைன் கேம்ஸ் கடன் வாங்கி எங்கேயோ விளையாடிட்டு இருக்கிறாங்க. இந்த கடன் வாங்கி குடும்பமாக தற்கொலை செய்து கொள்ளும் விஷயங்களை இன்னைக்கு அன்றாடம் செய்திகளில் பார்க்க முடியுது. தனி குடித்தனத்தில் போனால் செலவு கம்மின்னு போனவங்க மிகப்பெரிய கடனாளியாக ஆகி வந்து நிற்கிறாங்க. இதே கூட்டு குடும்பத்தில் கடன் வாங்குவது மிக கடினம். ஒரு ரூபாய்க்கும் நம்ம கணக்கு சொல்லி ஆகணும். அக்கௌண்டபிலிட்டின்றது ரொம்ப ஜாஸ்தி கூட்டு குடும்பத்தில். அவர்களை மீறி கடன் வாங்குவது ரொம்ப கஷ்டம். அப்படியே கடன் வாங்கினா கூட ஒரு பிரச்சனைன்னு வந்ததுன்னா அந்த பிரச்சனைக்கு தீர்வு அங்கே இருக்கும். இன்னைக்கு தனி குடித்தனத்தில் தனி வீடு வச்சிருக்கேன், கார் வச்சிருக்கேன்னு ஒரு போலியான முகமூடியை போட்டு கொண்டு திரிகிறார்கள். இந்த சந்தோஷமான முகமூடிக்கு பின்னாடி எத்தனை கலெக்ஷன் ஏஜென்ட்ஸ்னுடைய அச்சுறுத்தல் இருக்குதுன்னு அவர்களுக்கு தான் தெரியும். கூட்டு குடும்பத்தில் கடன் வாங்குவது ரொம்ப கஷ்டம். கடன் வாங்கினாலும் தீர்வு அவர்களே கொடுப்பார்கள். இந்த கலெக்ஷன் ஏஜென்ட்ஸ்னுடைய அச்சுறுத்தல் என்பது கூட்டு குடும்பத்தில் இல்லாத ஒன்றாக இருந்தது. ஆக இந்த தனி கொடுத்தனம் என்ற பெயரால் இன்னைக்கு நம்ம மனிதர்களை மிகப்பெரிய கடனாளியாக ஆக்கிய ஒரு பாவம் நமக்கு இருக்கு. இல்ல, நீங்க சொல்றத பார்த்தா இந்த கூட்டு குடும்பத்துல நிறைய பேர் இருப்பாங்க. கடன் கொடுத்தவன் கடன் கேட்டு வந்தாலும் அவனை அச்சு தொட்டுவீங்களா ஒன்னா சேர்த்து? அப்படி இல்லை, வாங்கறதுக்கே வாய்ப்பு ரொம்ப கம்மி நடுவர் அவர்களே. அப்படியே வாங்கி இருந்தாலும் அதை கண்ணியமாக எப்படி திருப்ப கட்டணம் சொல்லிட்டு அந்த குடும்பத்தில் இருக்கவங்களே வழி கூறுவார்கள். ஆனால் அது தனி கொடுத்தனத்தில் கணவன் மனைவி கிட்ட சொல்ல முடியல, மனைவி கணவன் கிட்ட சொல்ல முடியல. இந்த குடும்பமாக தற்கொலை பண்ணிக்கொள்வதெல்லாம் இந்த தனி கொடுத்தனத்தினால் வந்த வினைகள். இன்னைக்கு மூணாவது பிரச்சனை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மனநிலை சிதைவு. மென்டல் ஹெல்த் கிரைசிஸ் இஸ் அ பேண்டமிக் அப்படிங்கிறாங்க. இது உலகம் தழுவிய ஒரு பெரு தொற்று நோயாக உள்ளது. இன்னைக்கு யாரை எடுத்தாலும் எனக்கு நான் டிப்ரெஷனில் இருக்கேன், ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன், கம்பல்சிவ் டிஸார்டர், ஆப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர், ஆன்சைட்டி டிஸார்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்சிசிஸ்டிக் டெண்டன்சி, டாக்ஸிக் ஈகோயிசம், சூசைடல் தாட்ஸு, ட்ரக் அடிக்ஷன். நடுவர் அவர்களே மல்லிகை கடை லிஸ்ட் மாதிரி போகுது. இவ்வளோத்தையும் நம்ம மனதுக்குள்ளே வைத்து கொண்டு இருக்கின்றோம். இன்றைக்கி மனநிலை சிதைவு ரொம்ப சாதாரண ஒரு விஷயமா ஆகி போயிட்டுது. சைக்கியாட்ரிக் ட்ரீட்மெண்ட்டில் போனீங்கன்னா த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் மெத்தட் என்னென்னா டாக் தெராப்பி. பேச்சின் மூலியமாக மனநிலையை நிதானப்படுத்தி கொள்ளுதல் தான் அந்த மெத்தட். இதை தான் கூட்டு குடும்பம் செய்தது. கூட்டு குடும்பத்தில் யாராவது ஒருத்தவங்க நம்மக்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க, இல்லை ஒருத்தவங்க பேசுகிறத நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம். ஒருத்தவங்க இல்லைனாலும் ஒருத்தவங்க நம்ம என்ன சொல்ல வரோன்னு கேட்பாங்க. தனி குடித்தனத்தில் 4 பேர் 4 ரூம் பூட்டிட்டு ஒருத்தவங்க பேசிக்கொள்வதே கிடையாது. அதாவது நீங்க மன அழுத்தம் சொல்றீங்க. மனம் அழுத்தம் அது மாதிரி நிறைய ஒரு 10-15 லிஸ்ட் இருக்கு நடுவர் அவர்களே. தற்கொலை பற்றி சொன்னீங்க. ஆமா, அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பரீட்சையில பாஸ் ஆகலன்னா தற்கொலை பண்ணிப்பாங்க. அப்புறம் காதல் தோல்வி ஆச்சுன்னா தற்கொலை பண்ணிப்பாங்க. வறுமையில தற்கொலை பண்ணிப்பாங்க. நீங்க என்னன்னா மன அழுத்தம் வந்தாலே தற்கொலை பண்ணிக்க ஆரம்பிச்சு. நான் வரேன், அந்த கருத்துக்கு வரேங்க ஐயா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சமூகத்தில் தற்கொலைகள் அதிகரித்து வருகிறது. தற்கொலை என்றது ஒன்றுமில்லை, நம்ம மனநிலையில் ஒரு நொடி ஏற்படக்கூடிய ஒரு நிலை தடுமாற்றம். அந்த நிலை தடுமாற்றத்தை ஈடேற்றி கொள்வதற்கு தனி குடித்தனத்தில் போதுமான இடமும் நேரமும் நிறைய இருக்கு. அதே கூட்டு குடும்பத்தில் இருக்கவங்களுக்கும் இந்த ஒரு நிலை தடுமாற்றம் வந்ததுன்னா அதை ஈடேற்றி கொள்வதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அவர்களுக்கு வாய்க்கவில்லை. அந்த கொஞ்ச நேரம் யாராவது சுற்றி மக்கள் இருக்கும்பொழுது முடியாத பட்சத்தில் அந்த சூசைடல் தாட்ஸ் தன்னாலே மாறி போயிடும். அது ஒரு நொடி நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இளைய தலைமுறை கிட்ட போதை பழக்க வழக்கங்கள் எக்கச்சக்கமாக அதிகரித்து போகிறது. இந்த போதை பழக்க வழக்கத்துக்கு நம்ம வீட்டில் குழந்தைகள் பூட்டின அறைக்குள் என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கே தெரியல. ஒரு போதை பழக்க வழக்கத்துக்கு அடிமை ஆவதற்கு தனிமை மிக அவசியம். அந்த தனிமை தனி குடித்தனத்தில் அளவுக்கு அதிகமாக கிடைக்கிறது. கூட்டு குடும்பத்தில் அதுக்கு வாய்ப்பு குறிக்கப்படுகிறது. ஏன்னா கேள்வி கேட்பாங்க, எங்கே போனேன், எங்கே வந்தேன், என்ன பண்ணுற, ஏது பண்ணுற. அந்த தனிமை அவங்களுக்கு வழங்கப்படாது. அப்போ இந்த பழக்க வழக்கங்களை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய சூழல் கூட்டு குடும்பத்தில் அமைகிறது. நடுவர் அவர்களே, இந்த தனி குடித்தனம் என்பது ஒரு மனிதனுடைய சுயநலத்தை உச்ச கட்டத்துக்கு அதிகரித்து பொது நலத்தை முற்றிலுமாக அழித்து விடுகிறது. நம்ம வாழ்க்கை முறை கூட பாருங்க, நம்ம வீடுகளுடைய முறைகள் கூட்டு குடும்பமாக இருந்தபோது நம் வீடுகள் அகண்டு விரிந்து இருந்தன.
நல்ல காத்தோற்றத்தோட நல்ல வெளிச்சத்தோட ஆரோக்கியமா வாழ்ந்தோம். இன்னைக்கு தனி கொடுத்தனம்னு வந்த பிறகுதான் இந்த அகண்டு விரிந்த வீடுகள் எல்லாம் சுருங்கி அடுக்குமாடி குடியிருப்பு எனப்படும் நவீன சிறைச்சாலைக்குள் மாட்டிக்கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு அடுக்குமாடி குடியிருப்புகள்ல வாழ்ற குழந்தைங்களுக்கு நடக்க வரல, பேச வரல, நல்ல காற்று இல்லை, நல்ல வெளிச்சம் இல்லை. 30 வயசுலயே டயபெட்டிஸ், பிபின்னு வந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா கூட ஆம்புலன்ஸ் கால் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் மேன்பவர் ஏஜென்சிக்கு ஃபோன் பண்ணி எனக்கு அட்டெண்டரை ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியும். அப்படியே ஹாஸ்பிட்டலில் போய் எனக்கு ட்ரீட்மெண்ட் ஆனாலும் ஆகாமல் போய் நான் மரணிச்சா கூட என்னை அடக்கம் செய்வதற்கு 4 பேரை நானே பணம் கொடுத்து ஏற்பாடு பண்ணாதான் அது முடியும். இதுதான் தனி கொடுத்தனத்தின் சாதனைகளா? நடுவர் அவர்களே, தனிமை என்பது இனிமை கிடையாது, அது மிகப்பெரிய கொடுமை. தண்டனையாக வழங்கப்பட்ட ஒன்றுதான் தனிமை. ஆகையால் நடுவர் அவர்களே, அன்பின் பிறப்பிடம், மகிழ்ச்சியின் இறப்பிடம், பாசத்தின் வளர்விடம், கலாச்சாரத்தின் பாதுகாப்பிடம் அது கூட்டு குடும்பமே என்ற நல்லதொரு தீர்ப்பை வேண்டி வழங்குமாறு வேண்டி கேட்டுக்கொண்டு அமர்கிறேன். வாய்க்கு தமிழுக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். காந்திமதி அம்மா வந்து நல்ல கருத்துக்களை சொன்னாங்க, நல்ல ஆலோசனைகளை சொன்னாங்க. கண்காணிப்பு கேமராவே கூட்டு குடும்பத்துக்கு தேவையில்லை அப்படின்னாங்க. கண்ணில் அறுவை சிகிச்சைலாம் பண்ணிட்டு அவங்க சில பேர் கண்ணு தெரியாமல் இருப்பாங்க, அப்போதான் என்ன பண்ணுவாங்க தெரியல. அப்புறம் கடன்லாம் வாங்க முடியாது, வாங்க விட மாட்டாங்க, வழிகாட்டுவாங்க அப்படின்னு வேற சொன்னாங்க. அது மாத்திரம் இல்லை, கூட்டு குடும்பத்தில் விவாகரத்துக்கு குறைவா இருக்கும் அப்படின்னாங்க. இதெல்லாம் உண்மையா இல்லையான்றதை பற்றிலாம் அவங்க பேசலாம் வரவங்க அவங்க தான் சொல்லணும். ஏன்னா இதெல்லாம் எந்த சென்சஸ்ல எடுத்தாங்கன்னு தெரியல, இவங்க போட்டு பொணந்து கட்டிட்டு போயிட்டாங்க. இப்போ வரக்கூடியவங்களும் இவங்களும் சாதாரண ஆள் இல்லை, இவங்களும் ஒரு பட்டாதாரி தான். தமிழச்சி சித்ரா அவர்கள் தனி குடும்பம் தான், எங்க ரூட்டே தனி வழிதான் அப்படின்னு பேசுறதுக்கு வந்திருக்கிறாங்க. பாருங்க. மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கிய பொருள் கைவர வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவினில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், பெரிய தெய்வம் காத்திட வேண்டும், மண் பயனுற வேண்டும், வானம் இங்கு தென்பட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும் என்ற பாரதியின் வரிகளோடு என் உரையை ஆரம்பிக்கின்றேன். கண்காணிப்பு கேமரா அப்படிலாம் சொன்னாங்க. அம்மா, நீங்கள் வந்து கூட்டு குடும்பத்தில் இருந்தீங்களா இல்லையான்னு தெரியல. ஆனால் நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டு குடும்பத்தில் 10 வருஷமாக அல்லல் பட்டு வெளியே வந்தவங்க. எங்களுக்கு தெரியும் அந்த கூட்டு குடும்பத்தினுடைய கஷ்டம் என்னன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும். எங்கள் உண்மையாக நடந்த நிகழ்ச்சிங்க. எங்கள் நாத்தனார் வருவாங்க, எனக்கு 5 நாத்தனாருங்க, ஒரு அண்ணா ஒரு தம்பி. எங்கள் நாத்தனார் வருவாங்க, வந்தாங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அப்படியே அதுதான் அங்கே அவங்க வச்சது தான் சட்டம். அவங்க என்ன சொல்கிறாங்களோ, லீவ் ஆனால் எல்லாம் குடும்பம். நான் அதை குறை சொல்ல வரல, வர்றது அம்மா வீட்டுக்கு வரதை குறை சொல்ல வரல. ஆனால் அந்த கூட்டு குடும்பத்தில் என்ன விதமான நாங்கள் இன்னல்கள்லாம் பட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருந்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். மேடம், நான் பேசின வரலையே அவங்க தனியாக தான் கல்யாணம் வந்து தனியாக தான் இருந்திருக்கிறாங்க போல இருக்குது. அந்த கூட்டு குடும்பத்தினுடைய வழி அவங்களுக்கு தெரியல. கூட்டு குடும்பத்தில் இல்லாததுனால நிறைய பேருக்கு மனச்சிதைவு உண்டாச்சு. கூட்டு குடும்பத்தில் எல்லாம் பேசிகிட்டே இருப்பாங்க, ஆமாம்மா. ஆனால் கணவனும் மனையும் மட்டும் பேசிக்கவே முடியாது. இப்போ தனி குடித்தனம் என்பது எந்த காலத்தில் வந்தது? சங்க இலக்கியங்கள்லேயே தனி குடித்தனம் இருக்குது. கோவலனை கண்ணகிக்கு மனம் முடித்த பின்னால் கண்ணகியின் மாமியார், அதாவது கோவலனுடைய தாயார், அவர்களை தனி குடித்தனம் வச்சதாக சங்க இலக்கியம் சொல்லுதுங்க. நான் வரலாறு கிடையாது, இலக்கியத்தில் இப்படி ஒரு காட்சி இருக்குது. எதுக்காக வந்து அந்த மாதிரி அவங்க வச்சாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஒரு ஆணும் பெண்ணும் எப்படி வந்து ஒன்றி வாழ்வது, மனசு ஒன்றி வாழணும், அறம் எப்படி செய்யணும், வரும் விருந்தினரை எப்படி பேணணும், செல்வத்தை எப்படி ஈட்டணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த தம்பதியினரை தனி குடித்தனம் வைத்தால்தான் முடியும் அப்படின்னு நினச்சி தான் அந்த காலத்திலேயே தனி குடித்தனம் நடத்தியிருக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தனியாக இருக்கிறாங்கங்க கோவலனும் கண்ணகியும். அந்த கோவலன் தனியாக இருக்கும்போது, தனி குடித்தனத்தில் இருக்கும்போது தன் மனைவியை பார்த்து ஒரு பாட்டு பாடுவான். இதெல்லாம் கூட்டு குடும்பத்தில் முடியுமா?
இப்படிலாம் உட்காந்து பாட்டு பாடிட்டு இருக்க முடியுமா? மனைவியை பார்த்து பாடுறான் கோவலன். மாசரு பொன்னே வலம்புரி முத்தே காசரு விரையே கரும்பே தேனே அரும்பெருள் பாவாய் ஆருயிர் மருந்தே பெருங்குடு வாணிகன் பெருமட மகளே மலையிடை பிறவா மணியே என்கோ அலையிடை பிறவா அமிழ்தே என்கோ யாழிடை பிறவா இசையே என்கோல் தாள் கருங்கூந்தல் தையல் நின்னை. அதாவது மலைக்கு நடுவில் பிறக்காத மணி நீ, அலைகளுக்கு நடுவில் பிறக்காத அமிழ்தம் நீ, யாழிற்கு இடையில பிறக்காத இசை நீ அப்படின்னு சொல்லிட்டு பாடுறான்னா அதுக்கு காரணம் என்னன்னா, அவங்களை தனி குடித்தனம் என்ற பெயரில் அவர்கள் சந்தோஷமாக ஒருவரோடு ஒன்றி வாழணும்னு சொல்லிட்டு வச்சதுனால தான் கோவலனும் கண்ணகியும் அன்னோனியமாக வாழ்ந்தாங்க. ஒன்றும் இல்லைங்க, மாதவி கிட்ட போயிட்டு வரான், தனியாகவே இருக்கிறா கோவலன். கண்ணகி தனியாக இருக்கிற கண்ணகியை வருத்தப்படுறான். எதுக்கு வருத்தப்படுறாளாம்? கணவன் விட்டுட்டு போயிட்டானேன்னு சொல்லிட்டு வருத்தப்படலை. தனியாக இருந்தாலும் வர்றவங்களுக்கு எதுவுமே கொடுக்க முடியல. அறவோர் கழித்தலும் அந்தனர் ஓம்பலும் துறவோர் கெதித்தரும் தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர்கொடலும் இழந்தெண்ணை. அறவோருக்கு எதுவுமே கொடுக்க முடியலையே, அந்தணர்களுக்கு எதுவும் சேவை செய்ய முடியலையே, துறவோர்களை எதிர்த்து போய் நின்று கூப்பிட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு விருந்து எதிர்கோடல் தொல்லூர் சிறப்பின் மூத்தோர்கள் சொன்ன அந்த விருந்து எதிர்கோடலை என்னால் செய்ய முடியலையேன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்ட அதே கண்ணகி தனியாவே இருக்கிறா. மாதவி கிட்ட இருந்து வந்த கோவலன் சொல்றான், நான் தப்பு பண்ணிட்டேன், இந்த மாதிரி உன்னை விட்டுட்டு போனதெல்லாம் தப்பு அப்படின்னு சொன்ன போது ஒரே சின்ன வார்த்தை கூட பேசாம உடனடியாக எங்காவது போய் பொழைச்சிக்கலான்னு துணிமணியை எடுத்து நின்னவதான் கண்ணகி. அந்த ஒரு துணிச்சலையும் அவளுக்கு அந்த தன்னம்பிக்கையும் கொடுத்தது அந்த தனி குடித்தனம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க புரிஞ்சுக்கணும் நடுவர் அவர்களே. தனி குடித்தனம் மட்டுமே ஒரு சுதந்திரமான முடிவை எடுக்கக்கூடிய, சுயமான சுதந்திரமான முடிவை எடுக்கக்கூடிய தன்மை கொடுப்பது தனி குடித்தனம். ஒன்றும் இல்லைங்க, சிங்கம் எப்பயுமே சிங்கிளாக தான் இருக்கும். அதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல வரல. சிங்கம் சிங்கிளாக தான் இருக்கும். ஆக தனி குடித்தனம் என்பது ஒரு தனிநபர்கள் இணைந்து வாழக்கூடிய இது. மேடம்லாம் நிறைய கதையெல்லாம் சொன்னாங்க. சிங்கத்துக்கு தான் பேசிட்டு இருக்கீங்களா? நம்ம மனிதர்களுக்கு பத்தி பேசிட்டு இருக்கோம். சிங்க குட்டிகள் ஐயா, இங்க செங்கை வாழ் மக்கள் எல்லாருமே சிங்க குட்டிகள். அதனால அவர்களை நான் சொல்றேன், ஒரு முடிவை எடுக்கணும், ஒரு பொறுப்பை ஏத்துக்கணும், பொருளாதார பிரச்சனைகள் எல்லாம் சந்திக்கணும், தன்னம்பிக்கை வளரணும்னா கண்டிப்பா தனி குடித்தனம் தான் சிறந்தது. ஒரு நல்ல விசேஷ நாள்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து மகிழ்ச்சியாக வாழ்கிறோம். உண்மையான மகிழ்ச்சியாக, எந்த விதமான முகமூடிகளும் இல்லாமல் எல்லாவற்றையும் கலைந்து எரிந்துவிட்டு மகிழ்ச்சியாக வாழ்கின்றோம் என்றால் அது அந்த தனி குடித்தனம் எங்களுக்கு கொடுத்த சுதந்திரம் என்று கூறி என்னுடைய உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். சிறப்பாக தனி குடும்பம் தான் சிறந்தது அப்படின்னு சித்ரா சொல்லிட்டாங்க. அடுத்தபடியாக கூட்டு குடும்பத்தினுடைய கொடியை பறக்க விடுறதுக்காக தொகுப்பாளர் செந்தமிழ் செல்வி அவர்கள் வந்திருக்காங்க. எப்படி அவங்க உரையாற்றாங்கன்னு பார்க்கலாம். தமிழ் கூறும் நல்லுலகுக்கு இவ்வவைக்கு என்னுடைய முதல் வணக்கங்கள். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே நீ முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே. ஒன்றாக ஒற்றுமையாக இருப்பது என்பது ஒரு அடிப்படையான தேவை. ஒரு எறும்பாக இருந்தாலும், ஒரு யானையாக இருந்தாலும், மனிதராக இருந்தாலும், அவங்க சொன்னாங்கல்ல சிங்கம் தனியாக வாழாதுங்க, அது சினிமா டைலாக் தான். சிங்கம் கூட்டாக வாழும். அதிலும் பெண் சிங்கங்கள் மற்ற சிங்கங்களுடைய குட்டிகளை கூட தன் குட்டி போல் பால் கொடுக்கும். அப்போது கூட்டு குடும்பம் என்பது இதிலிருந்தே தெரியுது. எந்த ஒரு பிராணியாக இருந்தாலும், மனிதர்கள் மட்டும் இல்லை, எந்த ஒரு பிராணியாக இருந்தாலும் ஒற்றுமையாக வாழ்வது என்பது இந்த உலகத்தினுடைய நியதி. கோவலன் கண்ணகி பற்றி சொன்னாங்க. ஸோ கோவலன் கண்ணகி தனி குடித்தனமாக அனுப்புனதுனால தாங்க வந்தது பிரச்சனையே. இந்த மாதவி கேரக்டர் எப்படி உள்ளே வந்திருக்கும்? அவங்க மாமியார் அவங்களோட அம்மா சடார்னு ஒன்று போட்டிருக்க மாட்டாங்களா? ஒழுங்காக போய் பொண்டாட்டி கூட குடும்பம் நடத்துன்னு சொல்லியிருக்க மாட்டாங்களா? சிலப்பதிகாரமே நடந்திருக்காது, மதுரையே எரிஞ்சிருக்காதே, தேவையே இல்லை. இந்த பிரச்சனையெல்லாம் வந்ததுக்கு காரணம் தனி குடித்தனம் அனுப்புனதுனால தான். இல்லைன்னா எப்படி இதெல்லாம் நடந்திருக்கும்? அது மட்டும் எதுக்கு எதமா முடிச்சு போடுற? ஆமாம் சார், அவங்க அதுதானே சொன்னாங்க. இப்போ குடும்பமாக இருந்தால் அப்போ விட்டுருவாங்களே. இப்போ உங்கள் ஃபேமிலியாக இருக்கீங்க,
ஏதாவது நீங்க வேலைத்தனம் பண்ணீங்கன்னா வந்து கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? கண்ணகி வாழ்க்கையில் மாதவி நுழைந்ததற்கு காரணம் கூட்டு குடும்பத்துல இருந்தா இது நடந்திருக்காது. 4 பேர் வந்து கேள்வி கேட்டிருப்பாங்க, சிலப்பதிகாரமே வந்து நடந்தே இருக்காது. சரி, இப்பொழுது நம்மளுடைய தலைப்புக்கு வருவோம். ரொம்ப சிறப்பான ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பொதுவான தலைப்பு, கூட்டு குடும்பம் விசஸ் தனி குடும்பம். எஸ், அதில் நம்ம நடுவராக இருக்கவர் தான் வந்து சில வாக்கியங்களை வந்து போட்டிருக்காரு. வாழ்க்கையும் குடும்பங்களும் சிறந்து விளங்க தனி குடும்பமா கூட்டு குடும்பமா அப்படின்னு. குடும்பங்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு, அதுலேயே வந்து அது கூட்டு குடும்பத்தை தான் குறிக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு சொல்ற பார்த்தீங்கன்னா, இந்த தனி குடித்தனமாக இருக்கிறவங்க வந்து குறைஞ்சபட்சம் 3 பேர் இருப்பாங்க, அப்பா அம்மா ஒரு குழந்தைன்னு கூட வச்சுக்கோங்களேன். அவங்களே அவங்கள வந்து நேரில் பார்த்துக்க மாட்டாங்க. நேரில் பார்த்தா கூட அப்படியே ஃபோனில் அப்படியே பார்த்துட்டு அப்படியே கிராஸ் ஆகி போயிடுவாங்க. அவங்க தான் இருக்காங்களா, வீட்டில் இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியாது. அப்போ வந்து செல்வங்கள் நம்ம பற்றி பேசினாங்க. அதாவது செல்வம் வந்து சேர்க்கறதுக்காக தான் நாங்கள் வந்து தனி குடித்து நமக்கு போகிறோம் அப்படின்னு. ஒரு கல்யாணமாகி வாழ்த்தும் போது எப்படி வாழ்த்துவாங்க? 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு வாழ்த்துவாங்க. அப்போ வந்து செல்வங்கிறது நீங்கள் சம்பாதிக்கிற காசு மட்டும் இல்லை, அதை தாண்டி பல செல்வங்கள் இருக்கு. நேரம் அப்படிங்கிறது ஒரு செல்வம். இன்னைக்கு நீ லட்சமாக சம்பாதிக்கிறீங்க, உங்க குழந்தைய கூட டெய்லி ஒரு மணி நேரம் உங்களால செலவழிக்க முடியலன்னா அப்போ உங்களுக்கு அந்த செல்வம் வந்து இல்லை. இன்னொருத்த அவ்வளவா சம்பாதிக்கல, ஒரு 3 மணி நேரம் உங்க குழந்தையோட அழகா செலவழிக்கிற அவன் உன்னை விட செல்வந்தன் இல்லையா? அந்த இடத்துல அவனுக்கு நேரத்திற்கான செல்வம் அப்படிங்கிறது அவங்க இடத்துல அதிக இடத்துல இருக்கு. அப்போ செல்வம் இது மட்டும் தான் நினைச்சிட்டு உங்க வாழ்க்கைய குறுகிய வட்டத்துல ஒரு கிணற்று தவளை போல தயவு செய்து வாழாதீங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு எங்க இந்த வந்து தனி குடித்தனங்கள் வந்து அதிக பாதிப்பு ஏற்படுத்திருக்கிறா குழந்தைகள் மத்தியில். எங்களுடைய தலைவர் கூட ரொம்ப அழகாக பேசிட்டு இருந்தாங்க, எவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்கன்ட்டு. அது கூடலாம் போல அவங்க பேசிட்டாங்க. இப்போ ஒரு நிகழ்வு சின்னதாக வந்து நடந்த ஒரு நிகழ்வு நண்பர் பகிர்ந்தார். அவர் வந்து அவரோட தம்பி வீட்டுக்கு போயிருக்காரு. ஒரு தம்பி வீட்டில் தம்பிக்கு ஒரு பையன் இருக்கான், ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிருக்காரு. அப்போ வந்து இவர் யாரு? பெரியப்பா அந்த பையனுக்கு. சரிங்களா? கதவை திறக்கிறாரு, காலிங் பெல் அடிக்கிறாரு. கதவை ஒரு சின்ன பையன் வந்து திறக்கிறான். அவன் போயிட்டு சொல்றான், அப்பா யாரோ உங்க சொந்தக்காரங்க வந்திருக்காங்கப்பா அப்படிங்கிறான். அப்ப என்ன இருக்கு, பெரியப்பான்னு கூட தெரியல. அவர் சொல்றாரு, நல்ல வேலைமா சொந்தக்காரன் சொன்னான், நான் ஏதோ ஸ்விக்கி டெலிவரி பண்றேன், என் கையில இருக்க ஸ்நாக்ஸை மட்டும் வாங்கிட்டு போயிருந்தானா அப்ப என்னோட நிலைமை அந்த இடத்துல என்ன ஆயிருக்கிறது நினைப்பார். இது வந்து சிரிக்கக்கூடிய விஷயம் தான் அப்படின்னா நிறைய சிந்திக்கக்கூடிய விஷயமும் கூட. நம்முடைய வாழ்க்கை முறையில சித்தி சித்தப்பா அண்ணா அண்ணி பெரியம்மா பெரியப்பா ஏகப்பட்ட விஷயங்கள் இவ்வளோ பேர் இருக்கும்போது இப்ப எல்லாம் என்ன தெரியுமா ஆயிடுச்சு? 2 வார்த்தை தான், அங்கிள் ஆண்டி. அவ்வளவுதான். ஆண்டி அங்கிள் தவிர யாருமே இல்லை. பெரியப்பா இருந்தாலும் சித்தப்பா இருந்தாலும் மாமாவா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அங்கிள், சித்தியா இருந்தாலும் யாரா அக்காவை தங்கச்சி யாரா இருந்தாலும் இப்பெல்லாம் வந்து ஹலோ ஆண்டி, ஆண்டி பாரு, அவ்வளோதான். பட் அப்போ என்ன இழந்துட்டு இருக்கோம்? நம்ம சொல்கிறோம்ல ஜெனோசைடுன்னு சொல்கிறோம்ல, இது வந்து ஒரு ஸ்லோ ஜெனோசைட். நம்மளுடைய இனத்தை வந்து நம்ம இழந்துட்டு இருக்கோம், நம்மளுடைய கல்ச்சரை வந்து நம்ம இழந்துட்டு இருக்கோம். அப்போ இது ஸ்லோவாக தமிழ் இனி மெல்லச்சாகும்னு சொல்கிறாங்க இல்லையா, அது நிகழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு பயம் உணர்வு எனக்கு இருக்குது. இப்போ தமிழ் தெரியாதுன்னு சொன்னால் வந்து பெருமையாக பார்க்குறாங்க. அம்மா பெருமையே, என் பொண்ணுக்கு தமிழ் தெரியாது அப்படிங்கிறாங்க. அப்போ அது வந்து பெருமையா? அது எதனால நிகழ்ந்துரு? ஒரு கூட்டு குடும்பத்தில் இருந்திருந்து அந்த குழந்தைக்கு தமிழ் தெரியாமல் இருந்திருக்குமா? வாய்ப்பே இல்லை. நிச்சயமா யார் மூலியமா இந்த குழந்தைக்கு வந்து அவரோட ஐடென்டிட்டி, அதாவது நம்மளோட ஐடென்டிட்டி இழந்து நம்ம அடையாளத்தை இழந்துட்டு நம்ம நாளைக்கு என்ன செய்ய போறோம்? ஒரு இடத்துல வந்து நமக்கு யாருமே எங்க நான் வேர் டு ஐ பிலாங் அப்படிங்கிறது தெரியாமையே நம்ம சுத்திட்டே இருப்போம். அதனால அந்த அடையாளம் உங்கள் குழந்தைகளுக்கு அந்த அடையாளம் வேண்டும் அப்படின்னா நீங்கள் கூட்டு குடும்பத்தில் வாழ்ந்தால் மட்டுமே அது கிடைக்கும். இன்னைக்கு பொதுவா பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துல வந்து 26% மட்டும்தான் பெண் தலைவர்களா இருக்காங்க, எந்த ஒரு கார்ப்பரேட் நிறுவனமா இருந்தாலும். ஏன் எல்லாரும் வந்து சமமா 50% பாப்புலேஷன்ல இருக்கும், ஆனா ஏன் வெறும் 20% மட்டும் தான் தலைவர்களா இருக்காங்க அப்படின்னா ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்ததற்கு அப்புறம் கெரியர் பிரேக் ஆகுது. சமமா ஆணும் பெண்ணும் வளர்ந்துட்டு வராங்க, ஒரு இடத்துல இவங்க அப்படியே நிக்கிறாங்க, இவங்க போயிட்டே இருக்காங்க. அப்போ இந்த நிற்கிற இடத்துல யாரு வந்து இதை சமன்படுத்தி மேல எடுத்துட்டு போறாங்கன்னா கூட்டு குடும்பங்களா இருக்கும் பொழுதுதான் குழந்தைகளை வளர்க்க முடியுது. இது நிதர்சனமான உண்மை. மேடம் வந்து பேசும்போது பாலியல் துன்புறுத்தல் பற்றி பேசினாங்க. இன்னைக்கு ஒரு ஃபேமஸான நடிகருடைய பெண் கூட அதை பற்றி பேசியிருக்காங்க. அப்போ எல்லா இடத்துலையும் இது நிகழுது. அதை நிகழாமல் தடுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு நம்பிக்கையான ஆட்கள் கூட தான் நம்ம இருக்கணும். அதுதான் இந்த ஒரு தமிழரோட வாழ்வியல். அந்த வாழ்வியல் முறையை கடைபிடிச்சா வந்து நீங்கள் திரும்பி சொன்னேன் இல்லையா, வாழ்க்கை தரம் மட்டும் இல்லை வாழ்க்கையின் தரமும் உயரும்.
அதனால் கூட்டு குடும்பம்ங்கிறது மிக 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 முக்கியமான விஷயம். அதனால் தனி குடித்தனம் விட கூட்டு குடும்பமே பொது நலனுக்கு சிறந்தது என்பதை வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க, சிறப்பு, அருமை அருமை, அற்புதமாக பேசியிருக்கிறாங்க. பாருங்க, அவர் உமாபதியே மனமும் கை தட்டியிருக்கிறாரு. நல்லா பேசியிருக்கிறீங்க. இப்போ கூட்டு குடும்பம் கொடிகட்டி பறக்குது. அடுத்தபடியா தனி குடும்பமே என்று பேசுவதற்காக தணிக்கை குழு உறுப்பினர் கண்மணி சீனிவாசன் அவர்கள் இதை எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிற மாதிரி பேச போறாங்க. பாருங்க. என் தாய் தமிழுக்கு வணக்கம். என் தாய் தந்தையருக்கு முதல் வணக்கம். என்னை இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்த சிஆர் பாஸ்கரன் நண்பர் அவர்களுக்கு மிகவும் பெரிய வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு, கூட்டு குடும்பம்ன்றாங்க. நான் 9வது பொண்ணு என் வீட்டில். எனக்கு 7 அத்தைங்க. எங்கள் அப்பா தான் மூத்தவர். 7 அத்தைங்களோட பிறந்து, இத்தனை அக்கா தங்கச்சியோட பிறந்து நான் கடைசி பெண், 9வது பெண். எவ்வளோ பெரிய கூட்டு குடும்பத்துலேருந்து வந்திருந்தா அந்த கூட்டு குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை இருக்குங்கிறத என்னால் சொல்ல முடியும். ஏன்னா கூட்டு குடும்பன்றது சாதாரண விஷயம் கிடையாது. இவங்க சொல்கிறாங்க கூட்டு குடும்பத்தில் இருந்தால் நல்லது நடக்கும், கூட்டு குடும்பத்தில் இருந்தால் நல்லது நடக்கும். என்ன நல்லது நடந்தது? கூட்டு குடும்பத்தில் எல்லாருக்கும் ஒரு ரூம் இருக்கும். அவங்கவுங்க சம்பாரிச்சிட்டு வரது அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்களோட தனியாக ஸ்வீட் வாங்கி அந்த கொடுத்து கூட்டு குடும்பத்துக்குள்ளேயே ஒரு திருட்டுத்தனம் தான் இருந்தது. அதில் கூட ஒரு உண்மையான ஒரு இது இருந்ததே கிடையாது. அப்படியே மொத்தமாக எல்லாருக்கும் வாங்கி அந்த கொடுத்துட்டு அந்த ரூம்குள்ளே போனால் அவங்க சண்டை தான் நடந்திருக்கும். கண்டிப்பாக ஒத்துமையாக இருந்திருக்க முடியாது. கூட்டு குடும்பத்தை பற்றி பேசுகிறாங்க. கூட்டு குடும்பத்தில் இருந்து அனுபவிச்சு நாங்கள் தான் அதை பேசுறதுக்கு எங்களுக்கு உரிமையாக இருக்க தவிர தனி குடுத்தனத்தை பற்றி தனி குடுத்தனமாக எத்தனை பேர் இதில் உட்காந்துருக்க எதிர் சட்டியில் எத்தனை பேர் கூட்டு குடும்பத்தில் இருக்காங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். பேராசிரியர் கூட்டு குடும்பத்தில் இருக்காங்களா? இல்லை இல்லை, எல்லாரும் தனி குடுத்தனத்தில் தானே இருக்காங்க. அப்புறம் சும்மாவே பேச்சுக்காக கூட்டு குடும்பம் தான் பேசக்கூடாது. கூட்டு குடும்பம் எங்கே நல்லா இருக்கு தெரியுங்களா? வாரத்தில் ஒரு முறை இந்த செல்ஃபி எடுத்து, இந்த அம்மா சொன்னாங்களே ரீல்ஸ் எடுத்தெல்லாம் போட்டுட்டு, என் மருமக கூட ரீல்ஸ் எடுத்து போட்டுட்டு போயிடுவோம். அதுக்கு பேர் கூட்டு குடும்பம். ரீல்ஸ் எடுத்து போட்டால் கூட்டு குடும்பம் கிடையாது. ரீல் விடாமல் இருந்தால் தான் கூட்டு குடும்பம். புரியுதா உங்களுக்கு? கூட்டு குடும்பம்னா சொல்லிட்டாங்க என்னன்னு. கண்ணகி தனியாக இருந்ததுனால தான் கோவலன் போனாராம் மாதவியை தேடி, இல்லைன்னா போயிருக்க மாட்டாரா? கண்ணகிக்கு தனியாக இல்லைனாலும் கூட்டு குடும்பத்தில் இருந்தாலும் மாதவி தேடி போகிறவர் போய் தாங்க இருப்பார். அது எப்படிங்க போகாமல் இருந்திருப்பாரு? சும்மா பேச்சுக்காக பேசணுன்றதுக்காக எதையாவது பேசிட்டு போகக்கூடாதுங்க. அர்த்தமுள்ள இன்னைக்கு நடைமுறையில் எது சாத்தியம் எது நல்லதுன்றதை பற்றி தான் பேசணும். எல்லாரும் சொல்கிறாங்க அந்த காலத்தில் 1 ஏக்கரில் வீடு இருந்ததுங்க. இப்போ எங்கெங்க இருக்குது 1 ஏக்கரில் வீடு? நீங்கள் வீடு பார்க்க போனால் கூட 2 பேர் இருந்தால் வீடு தராங்க, 4 பேர் இருந்தால் வீடு தராங்க. இவங்க வீடு கட்டி விட்டுருந்தா கூட அதை தான் செய்ய போகிறாங்க. எங்க 8 பேர் இருக்கிறோன்னு சொன்னால் வீடு தர மாட்டாங்க. மாமியார் மாமனோட 6 பேர் இருந்தால் தரமாட்டேங்கிறாங்க. தண்ணி போயிடும், கரண்ட்டு போயிடும், வீட்டில் இது டேமேஜ் ஆகிடும்ன்றாங்க. எந்த காலத்தில் நின்றுக்கிட்டு நீங்கள் கூட்டு குடும்பத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க? கூட்டு குடும்பத்தில் இருந்தபோது, சொந்த வீட்டில் இருந்தபோது கூட்டு குடும்பங்கள் இருந்தது. ஆனால் அந்த கூட்டு குடும்பத்துக்குள்ளே எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தது. பிரச்சனையோடு இருந்து கூட்டு குடும்பத்தை நடத்துறதை விட பிரச்சனையே இல்லாமல் தனி கொடுத்துறதுல நிம்மதியாக நீ நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்குமான்னு ஆகிற வரைக்கும் அந்த உறவை வச்சு இருக்கிறது தான் நடுவர் அவர்களே நல்லது. நடுவர் அவர்களே உங்களை பாராட்டணுன்றதுக்காக எதையாவது சொல்லிலாம் செய்ய முடியாது. நடுவர் கூட்டு குடும்பம் தான் சிறந்ததுன்ற சொல்லணுன்றதுலாம் கிடையவே கிடையாது. தனி கொடுத்தனம் இன்றைக்கு நடைமுறை வாழ்க்கையில் தனி கொடுத்தனம் தான் சிறந்தது. ஏன்னா அவங்கவுங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கும். எங்கள் அப்பா 90 வயசு வரைக்கும் உயிரோடு இருப்பார். அவர் கட்டுப்பாட்டிலேயே எல்லா பெண்களும் மருமகனும் எல்லாரும் இருக்கணும்னு நினச்சா மற்றவங்களுக்குலாம் ஒரு 60-70 வயசு ஆயிரும். அப்போ அவங்கக்கிட்ட அதுக்கப்புறம் குடும்பம் போய் என்ன பண்ண போகிறாங்க? தனியாக நின்று தன்னோட நல்லது கெட்டதை அவங்க பார்க்கணும், தன் குடும்பத்தை பார்க்கணும். அந்த திறமையை கூட்டு குடும்பத்தில் இருந்தால் பார்க்க முடியாது. போலித்தனமாக தான் வாழ முடியும். அங்கேயும் ஒரு போலித்தனமான வாழ்க்கை வாழறதை விட தனி குடுத்தனமாக இருந்து உண்மையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போங்களேன், தப்பு இல்லையே. தனி குடுத்தனத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரச்சனைகளாக இருந்தாலும் புருஷன் பொண்டாட்டி பேசி தீர்த்துக்கங்க. மாமியார் மாமனார் வரமாட்டாங்கன்னு இல்லை. மாமியார் மாமனார் தேவைப்பட்டால் ஒரு நல்ல நாள் பொல நாளில் உங்களுக்கு ஒரு நல்ல புத்திமதிகளை சொல்லுவாங்க. அவங்க உங்களுக்கு பொருளாதார உதவி வேணுமா செய்வாங்க, உங்களுக்கு வேற ஏதாவது உதவி வேணுமா செய்வாங்க. அதை விட்டுட்டு கூட்டு குடும்பத்திலேயே இருந்துக்கிட்டு நீச்சி நாச்சி நீ பேசினா எனக்குன்னா நீ பேசாட்டி என்னன்னா, என் மாமியாருக்கு சொரக்கா பிடிக்கும் எனக்கு சொரக்கா பிடிக்காது, இப்படி ஒரு சமையலை செஞ்சுக்கிட்டு போட்டா போட்டி போட்டுக்கிட்டு டெய்லி நித்தம் பொழுதும் எழுந்து அவங்கள மனசார ஒரு படத்தில் பார்த்துருப்பீங்களே, என் மாமியார் சிவப்பு புடவை கட்டின்னு போனால் மாடு முட்டும், என் மருமக கருப்பு புடவை கட்டிட்டு போனால் இது முட்டோன்னு சொல்லி அந்த மாதிரி வாழ்க்கை திருட்டு வாழ்க்கை வாழறதை விட வெளிப்படையாக வெளிச்சமாக உண்மையாக தனி குடுத்தனத்தில் நிம்மதியாக வாழறது தான் முக்கியம். இன்றைக்கும் எனக்கும் 2 பிள்ளைங்க இருக்காங்க. ஆனால் என் பிள்ளைங்களை ஒரு நாள் கூட நான் கட்டி கொடுத்த பிள்ளைய போய் என்னம்மா அவங்க மாமியார் வீட்டில் என்ன கேட்க மாட்டோம். ஏன்னா அவங்க தனி கொடுத்தா அவங்களுக்கு தெரியும், மெத்த படித்தவர்கள்.
நம்மெல்லாம் வந்து அந்த காலத்தில் படிக்கிறதோ வெளியூர அனுபவம் கம்மி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அனுபவம் எவ்வளோ இருக்குது. ஒரு நெட்டை திறந்தாலும் ஒரு டிவியை திறந்தாலும் அவ்வளோ அனுபவம் இருக்குது. அந்த அனுபவத்தை வச்சு எப்படி குடும்பம் நடத்தணும், நம்மளை விட நம்ம பிள்ளைங்க ரொம்ப திறமையானவர்கள். அவங்களுக்கு தெரியும் எப்படி இதை பேலன்ஸ் பண்ணணும், எப்படி நடக்கணுன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை விட்டுட்டு இப்போ வந்து கூட்டு குடும்பமா இருந்தா எத்தனை குடும்பம் இப்போ இங்க இருக்கு வந்திருக்கிறவங்கள கூட்டு குடும்பமா இருக்கீங்க, கை தூக்குங்க பார்ப்போம். ஒருத்தர் கூட கை தூக்க மாட்டாங்க. ஏன்னா தனி குடும்பமா இருக்கிறதோடு தான் அவங்க நிம்மதியா இருக்காங்க. அதனால நம்ம கூட்டு குடும்பமா இருந்து கசந்து ஒருத்தர் கசந்து இருக்கிறத விட தனித்தனியா இருந்தா கூட என்னவோ வாரத்துல ஒரு நல்ல நாள் போல நாள் வரும், புது வருஷங்கள்ல கலந்துக்கலாம், வரும் தீபாவளியில கலந்துக்கலாம். எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இனிமையா நம்மளோட காலங்களை கழிக்கலாம். நீங்க நல்லா இருக்கீங்களா, நாங்க நல்லா இருக்கிறோம், நாங்க நல்லா இருக்குமா, நீங்க நல்லா இருங்க. ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தா குடும்பத்தை யாரும் விட்டு கொடுக்க போவதில்லை. ஆனா தனி குடும்பமா இருந்தாலும் அதுக்கு போய் உதவி செய்வோமே தவிர அதுக்குன்னு கூட்டா கும்பலா இருந்துகிட்டு மனசோட மனசு கசந்துக்கிட்டு அது பேசாம ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் திருப்பிக்கிட்டு வாழறதை விட தனி கொடுத்தனமா இருந்துக்கிட்டு நம்மளோட தன்மானத்தோட அந்த பிள்ளைங்களுக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்து தான் குடும்பம்னா என்ன, தம் பிள்ளைங்கன்னா என்ன தெரியுங்களா, கூட்டு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருக்கு. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் பிள்ளைங்களை பெற்று வளர்த்து எல்லாம் பண்ணிடுறோம். அடுத்த கட்டத்துக்கு போகிறோம். அடுத்த கட்டத்துக்கு போகும்போது அவங்களுக்கு பேரம் பேத்தி வருது. இந்த குழந்தைங்களை பெற்று வளர்க்குறது வந்து ஒரு பெரிய ஹார்ட்டுங்க. அதை நம்ம செஞ்சிட்டோம். இவங்க பெற்று வளர்த்து என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ கூட்டு குடும்பம் வேணுன்றதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா, பெற்று வளர்த்து இவங்ககிட்ட கொடுத்துட்டு போயிட்டோம்னா ஒரு 5 வருஷத்துக்கு இவங்க வளர்த்து வச்சிருவாங்க, நம்ம போய் ஜாலியாக இருக்கலாம், அதுக்கப்புறம் வந்து வாழலாம். இவங்க ஒரு ஆயாவை தான் வச்சிருக்காங்களே தவிர கூட்டு குடும்பமா வச்சுக்கல. ஃபீஸ் இல்லாத ஆயாவா வச்சுக்க ஆசைப்படுவாங்க கூட்டு குடும்பத்துல. அதுதான் கூட்டு குடும்பத்துல நடக்குதை தவிர கை தட்டாங்க. எதுக்கு தட்டினாங்க, நம்ம அனுபவசாலி பட்டிருக்காங்க. அதேதான் புரியுதுங்களா உங்களுக்கு? இது வந்து பிரச்சனை. அதாவது இப்ப அவங்களையே அவங்க பிள்ளைங்களை பெற்று வளர்த்து எடுத்து வரும்போது தான் அதோட அருமை தெரியும், அதோட பெருமை தெரியும். அந்த பிள்ளைங்களுக்கு தம்ம அப்பா அம்மாவோட தரம் தெரியும். இவங்க உடனே சொல்லிடுவாங்க, அந்த தரம் தெரியும். ஒரு தாய்க்கும் ஒரு தாப்பனுக்கும் இன்னும் பொறுப்பு இருக்கும். 5 மணி ஆனா வீட்டுக்கு வரணும், வீட்டுக்கு வந்தோம்னா என் பிள்ளை காத்துக்கிட்டு இருக்கோம் போய் பார்க்கணும்ட்டு. அப்பா அம்மாவோட இருந்தா என்ன ஆகும் தெரியுமா, எங்க அப்பா பார்த்துக்குவாங்க, எங்க அம்மா பார்த்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி வேற எங்கேயா சுத்திட்டு வர தோணும். அது தனி குடுத்தனமா இருக்கும்போது ஒரு பொறுப்பு ஆணுக்கும் வரும். ஐயோ வேலை முடிஞ்சா வீட்டுக்கு போகணும், தன் மனைவி தனியா இருப்பா, தன் குழந்தைகளை பார்க்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோட நல்ல இதோட தனி குடுத்தனம் வந்து மிக சிறந்தது. அதே மாதிரி தனி குடுத்தனத்துல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. கூட்டு குடும்பத்துல நிறைய ஒற்றுமை இல்லாதனம், அண்ணன் தம்பிகளுக்குள்ளேயே ஒத்துமை இல்லை, சொத்துக்குள்ளேயே ஒற்றுமை இல்லை. எத்தனை கேஸ் கோர்ட்டுக்கு போயிருக்கு தெரியுங்களா? அப்படி இருக்க பட்சத்தில் இன்னைக்கு வந்து கூட்டு குடும்பமாக இருந்து ஒருத்தர் அடிச்சு சொத்து பிரிச்சுக்கிறத விட தனி குடும்பமா இருந்து நல்லா அவங்கவுங்க சொந்த சம்பாதியத்தை சம்பாதிச்சு அவங்கவுங்க முன்னுக்கு வந்து நல்லா இருக்கிறதே மேன்மையாக சொல்லி நடுவர் அவர்கள் நல்ல தீர்ப்பு அளிப்பார்கள் என்று நம்பி இந்த வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி வணக்கம். அடுத்தபடியாக கூட்டு குடும்பத்தை சார்ந்த கணினி ஆசிரியர் தேவேந்திரன் அவர்கள் தன்னுடைய முத்தான கருத்துக்களை முழு மூச்சாக இங்கே வைப்பதற்காக வருகை தந்திருக்கிறார். தமிழாய் மூச்சு காற்றில் நுழைந்து செந்தமிழாய் இனித்து செங்காந்தல் மலராய் மணக்கும் செந்தமிழே உன்னை வணங்குகிறேன். கற்கண்டின் சொற்கொண்டு கன்னி தமிழ் கொண்டு அறிவுகளை அகம் கொண்டு இந்த பட்டிமன்றத்தை கலக்குகின்ற நடுவர் அவர்களே, அதாவது நடுவர் அவர்களே, காத்துன்னா வீசணும், செல்போன்னா பேசணும். இவங்க தனி குடித்தனம் தான் சிறந்ததுன்னா இவங்களுக்கு நாக்கு கூசணும். நடுவர் அவர்களே, எங்காலங்க எப்படி உட்கார்ந்துருக்காங்க? நகர்ந்தால் தான் நதி அழகு, வளர்ந்தால் தான் செடி அழகு, கூட்டு குடும்பம் என்றால் தான் குடும்பமே அழகு அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துருக்காங்க பாருங்க நடுவர் அவர்களே. இவங்க பணம் பணம் தனி குடும்பத்துல இருந்தா பணத்தை சேர்க்கலான்னு சொல்றாங்கல்ல நடுவர் அவர்களே. தன்ன நன்னானீனன் தன்ன நன்னானீனன் தன்ன நன்னானீனன் தன்னானே தன்ன நன்னானீனன் தன்ன நன்னானீனன் தன்ன நன்னானீனன் தன்னானே. பணத்தை வச்சுட்டு பங்களா வாங்கலாம், பாசத்தை வாங்க முடியுமா? பணத்தை வச்சுட்டு பங்களா வாங்கலாம், பாசத்தை காட்ட முடியுமா? ரூபாவை வச்சுட்டு நிலத்தை வாங்கலாம், நித்தம் சோறு போடுமா நடுவர் அவர்களே. அதாவது நடுவர் அவர்களே, இவங்க நாத்தனார்கிட்ட, நான் தருமபுரிக்காரன்றதால் சொல்றேன், நாத்தனார்கிட்ட அடிபட்டு போல நடுவர் அவர்களே. இவங்க மாமியாரா பார்த்து துரத்துனவங்க. சித்ராக்காவை சொல்றேன், கல்யாணம் ஆன புதுசு நடுவர் அவர்களே, மாமியார் கல்யாண வேலை எல்லாம் செஞ்சுட்டு
அழுப்பா உட்கார்ந்து இருக்கிறாங்க. மருமக அப்ப துடி துடிப்பா இருந்திருக்கிறாங்க. அத்தை என்ன வேணும் சொல்லுங்க, அத்தை என்ன வேணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏம்மா கொஞ்சம் காலை அமுக்கி விடுமான்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ஃபர்ஸ்ட் நாள் காலை அமுக்குனாங்க நடுவர் அவர்களே. புள்ள நல்லா தான் காலை அமுக்குது, கழுத்து வலிக்குது, நம்ம கொஞ்சம் அதையும் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது நாள் சொல்லியிருக்காங்க நடுவர் அவர்களே. ஏம்மா எனக்கு கழுத்து கொஞ்சம் வலிக்குது அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா? கழுத்தை பிடிச்சி கொல்ல பார்த்ததுல அவங்க பயந்துட்டு நீ கூட இருக்க வேணாமா தாயே, நீ ஓடிடு அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டவங்க. இந்த அம்மா அடுத்த பக்கம் கண்மணி அம்மா இருக்காங்க இல்லைங்களா, அவங்க எப்படி தனி கொடுத்தன வந்தாங்க தெரியுங்களா நடுவர் அவர்களே? கண்மணி அம்மா கிட்ட நான் கேட்டேன், அக்கா கூட்டு குடும்பத்துல இருக்கிறீங்களே எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். நான் கூட்டு குடும்பத்தில் தான் இருக்கேன், ஆனா எங்க மாமியார் மாமனாரை தனி கொடுத்தனு வச்சுட்டேன். இப்படி சொல்லிட்டு நடுவர் அவர்களே இவங்க வந்து தனி குடித்தனம் சிறந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது நடுவர் அவர்களே அந்த காலத்துல பாட்டு எப்படி இருந்தது நடுவர் அவர்களே? அழகா பாடினாங்க. ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். காக்கா கூட்டத்தை பாருங்க, காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க? ஆனா இன்னைக்கு பாட்டு நடுவர் அவர்களே தனி குடித்தனம். டாடி மம்மி வீட்டில் இல்லை, தடை போட யாரும் இல்லை, விளையாட போவம் உள்ள வில்லாளா. நடுவர் அவர்களே இந்த மாதிரி இருக்கும்போது ஏன் பல குற்றங்கள் ஏற்படாது? குழந்தைகளுக்கு பல பிரச்சனைகள் ஏற்படுமா ஏற்படாதா நடுவர் அவர்களே? இவங்க தாலாட்டுன்னு சொல்லி ஒண்ணு இருக்கு, அந்த தாலாட்டே மறந்து போச்சு நடுவர் அவர்களே. பாரம்பரியமா ஒரு குடும்பத்துல இருக்கும்போது தான் என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த தாலாட்டெல்லாம் வரும். ஆனா அக்கா எப்படி பாடுறாங்க தெரியுங்களா? மாமியாரை பார்த்து, பூமியும் தான் நல்ல பூமி, எனக்கு பாச்சம் புண்ணியரு நல்லவரு, இந்த புண்ணியாரை பெற்றெடுத்த மலை குரங்க தொந்தரவுன்னு சொன்னா மாமியார் வந்து கூட வச்சுட்டு இருப்பாங்களா அவங்கள? இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனையை பொண்ணி போட்டு நடுவர் அவர்களே இவங்க வந்து பாத்தீங்களா நமக்கு தனி குடித்தனம் தான் சிறந்தது அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க. செல்போனுக்கு அடிக்ட் ஆயிட்டாங்க. என் ஒய்ஃபை கேட்ட நடுவர்களே, நானும் தனி குடித்தனத்தில் தான் இருக்கேன். என் ஒய்ஃபு ஏம்மா தனி குடித்தனம் வந்த உடனே பிரிச்சு கொடுத்துட்டேன். செல்போன் பார்க்கறதுக்கும் எனக்கு டிவி பார்க்கறதுக்கும் எனக்கு வசதியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நடுவர் அவர்களே. சின்ன வயசுல இருந்து பிள்ளைகளை வளர்த்து 10 பொருத்தம் பார்த்து திருமணம் செஞ்சு வச்சிருப்பாங்க. ஆனா பெரிய மகன் வந்து மேற்கு தெருவில் இருப்பான், சின்ன மகனோ வந்து கிழக்கு தெருவில் இருப்பான், தாய் தந்தையரோ எங்க இருப்பாங்கன்னு சொல்லி பாத்தீங்களா முதியோர் இல்லத்துல இருப்பாங்க. இதுக்கெல்லாம் முதியோர் இல்லத்துக்கு காரணம் என்ன? பெற்ற மகனை வந்து பேணி காத்து வளர்த்து இறுதியில இந்த மாதிரி மருமகள்கள் வந்து தனி குடித்தனத்துக்கு கூட்டிட்டு போனதுனால தானங்க நடுவர் அவர்களே நம்ம முதியோர் இல்லத்துக்கு போக வேண்டிய நிலைமை வந்துருச்சு. வண்ண கலையழகு, வற்றாத நதியழகு, தம்பிகளினுடைய படையழகு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு குடும்பத்துல இருக்கிறவன் மார்தட்டி நடப்பான். அந்த மாதிரி தனி குடித்தனத்தில் உள்ள பிள்ளைகள் வந்து தைரியமா இருக்காங்களா நடுவர் அவர்களே? அது வந்து பாத்தீங்களா ஏதோ ஒரு வீடியோ கேம் முன்னாடி உட்காந்து வெற்றா குத்ரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானே தவிர ஒரு தன்னம்பிக்கையே அவங்கிட்ட இல்ல நடுவர் அவர்களே. அததான் ஒருத்தன் சொன்னா, பாட்டி தாத்தாவோடு பல கதைகள் பேசி அப்பா முதுகிலே உப்பு மூட்டை ஏறி அம்மாவின் மடியிலே படுத்துறங்கி அண்ணன் தங்கைகளோடு ஆடி ஓடி திரிந்த நாம் நிலாமுற்றத்திலே மகிழ்ந்த காலங்கள் எங்கே தொலைந்தனவோ, எந்த நேரமும் எங்களை பேய் போல் பிடித்தாட்டுகிறதே இந்த செல்போன் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற அளவுக்கு ஆயிடுச்சு நடுவர் அவர்களே. நடுவர் அவர்களே, அன்னைக்கு செயலகு, இளமைக்கு நடையழகு, அதாவது இக்காலத்திற்கு கூட்டு குடும்பம் தான் அழகு என்று சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி. நல்லா பேசினாரு. கூட்டு குடும்பம் தன்னுடைய வாதங்களை வந்து அற்புதமா எடுத்து வச்சிருக்குது. தனி குடும்பம் தத்தளிச்சு போய் நிற்குது. இப்போ இவருடைய இறுதி உரையில தான் வந்து தனி குடும்பத்தை வந்து மேலே பறக்க விடணும் அவங்களுடைய கொடியை. நான் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக சொல்லணும்னா உங்கள் பேச்சு தான் அமையணும். என்றும் உள்ள
என்றும் உள்ள தென்தமிழ் என்று கம்பனும் உன்னை கூறிவிட்டான். யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி என்று பாரதியும் உன்னை கூறிவிட்டான். தமிழுக்கு அமுல் என்று பேர், அந்த தமிழ் என்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாரதிதாசனும் உன்னை கூறிவிட்டான். உன்னை எப்படி அழைப்பேனோ, என்னவென்று அழைப்பேனோ, உண்மையை சொல்லட்டுமா, உள்ளதை சொல்லட்டுமா, அன்னை தமிழே, ஆவில் கலந்தவிலே, என்னுள் வளர்பவிலே, என்னை வளர்த்தவிலே, தமிழுக்கு முதல் வணக்கம். இங்கு அமர்ந்திருக்கும் தமிழர்களுக்கு அடுத்த வணக்கம். எதிரணியில் அமர்ந்திருக்கக்கூடிய தேவேந்திரன் அவர்கள் எக்கச்சக்கமா லவ் பண்ணியிருக்காரு. இப்போ அவருடைய வாழ்க்கை கல்யாணம் பண்ணி இப்போ அவருடைய வாழ்க்கை எப்படி திரும்ப இருக்கு? கூட்டு குடும்பத்தில் கஞ்சிக்கு காலம் கொண்டாட்டம், அந்த கடகட்ட மூலிக்கு கோபம் கொண்டாட்டம், கஞ்சிக்கு காலம் கொண்டாட்டம், இஞ்சிக்கு ஏலம் கொண்டாட்டம், இப்போ எலும்பிச்சை பழத்துக்கு புளிப்பு கொண்டாட்டம், தன்னன்ன நான் என்ன நானே, தன நான் அண்ணே நான் அண்ணே நான் அண்ணே நானே, தன்னன்ன நான் அண்ணே நானே. இப்படி போயிடுச்சு நடுவர்களே கூட்டு குடும்பத்தினுடைய வாழ்க்கை. நடுவர்களே அருமை சகோதரி செந்தமிழ் செல்வி அவர்கள் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? இன்ஸ்டாகிராமில் மாமியார் மருமகளும் ரீல்ஸ் போடுறாங்க அப்படின்னாங்க. அவங்க இன்னும் செய்தித்தாள் பக்கம் வரலன்னு நினைக்கிறேன். எத்தனை ஊரில் மாமியார் மருமகளில் போட்டு தள்ள செய்தி வந்துட்டுருக்கு இப்போ சமுதாயத்தில். அதை மறுக்க முடியுமா? நடுவர்களே அவங்க சொன்னாங்க, இப்போ எல்லாருமே சிம்பிளாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? அங்கிள் ஆண்டின்னு சொல்கிறாங்க. உண்மைதாம்மா, ஒத்துக்கிறோம். நான் உங்ககிட்ட கேட்குறேன், உங்கள் வீட்டுக்கார் முன்னாடி இருக்கிறாரு, உங்கள் ஒன்று விட்ட சித்தப்பாவுடைய குழந்தையாவோட மாமனாரோட நாத்தனா பேர் சொல்லுங்க, அவங்க உறவு முறையை சொல்லுங்க. தெரியாது, தெரியாது. சும்மா நம்ம பேசணும்னா கூட்டு குடும்பம் தான் அப்படின்னு சொல்லி தனி குடும்பத்தை நம்ம என்ன வேணா பேச முடியுமா? நடுவர்களே ஒன்றும் இல்லை. ஒரு கூட்டு குடும்பத்தில் கணவன் மனைவி மாமியார் நாத்தனார் அம்மா அப்பா எல்லாமே நல்லா ஓடிட்டு இருக்காங்க. அதில் நம்மள மாதிரி ஆண்கள் படுற கஷ்டத்தை பாருங்க. ஒரு மனைவி போய் அவருடைய கணவன் கிட்ட கேட்குறாங்க, என்னங்க உங்கள் தங்கச்சி பேசுறது எனக்கு பிடிக்கலங்க, அவளை வீட்டை விட்டு அனுப்புங்க. நம்ம என்னைக்கா சொல்லியிருக்கோமா உங்கள் தங்கச்சி பேசுறது எங்களுக்கு பிடிக்கலன்னு? அப்புறம் சகோதரி சொன்னாங்க, எங்கள் கூட்டு குடும்பம்னாலே பண்டிகைகள் கொண்டாட்டம் அது இதுன்னு. உண்மைதாங்க, நாங்கள் ஒத்துக்கிறோம். கூட்டு குடும்பம்னாலே கொண்டாட்டம் இருக்குது. ஆனால் அந்த கொண்டாட்டத்திற்காக பல ஆண்களுடைய திண்டாட்டம் இருக்குது. அந்த கொண்டாட்டத்தை கொண்டாடாமல் இந்த திண்டாட்டத்தை பார்த்துட்டு, இந்த திண்டாட்டத்தை பார்த்துட்டு அந்த கொண்டாட்டத்தை பார்த்துட்டு, அங்கே கொண்டாடினா இங்கே திண்டாடும், இங்கே திண்டாடி அங்கேயும் கொண்டாடி நடுவில் திண்டாடிட்டு இருக்கக்கூடிய ஆண்களுடைய நிலைமையை யோசித்து பார்த்தா எது சரின்னு தெரியும் உங்களுக்கு. ஒன்றுமில்ல, இறுதியாக ஒன்றே ஒன்று கூறிவிட்டு முடித்து வருகிறேன். ஒரு மூளை வளர்ச்சி அற்ற ஒரு சிறுவனை இந்தியாவையே உலகளவிலே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு அறிஞனாக உருவாக்கியது எது என்று பல பேருக்கு தெரியும். இங்கே எரிந்து கொண்டிருக்கிறது மின்விளக்குகள். இந்த மின்சாரத்தை கண்டுபிடித்தது யார்? தாமஸ் ஆல்வா எடிசன். அவர்களுடைய வரலாற்றை திருப்பி பாருங்கள். அவர்களும் கூட்டு குடும்பம் என்ற சிக்கலில் இருந்து தனி குடும்பத்திற்கு அவர்களுடைய தாய் அழைத்து சென்றவர் தான் தாமஸ் ஆல்வா எடிசன். அவர்கள் பள்ளியில் இருந்து அவருடைய ஆசிரியர் ஒரு கடிதத்தை கொடுத்துவிட்டு, இது உங்களுடைய தாயினிடம் கொடுத்து விடுங்கள் என்று கொடுத்து அனுப்புகிறார்கள். அந்த கடிதத்தை வாங்கி அந்த தாய் பார்த்து படித்துவிட்டு கண்ணீர் மல்க மல்க அழுந்து கொண்டிருக்கிறார்கள். உடனே எடிசன் கேட்கிறார், அம்மா ஏன் அழுந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று. உடனே அவர்களுடைய தாயை சொல்கிறார்கள், ஒன்றுமில்லை, இந்த உலகத்திலேயே இந்த பள்ளியிலேயே உன்னை விட திறமைசாலி வேற யாரும் கிடையாது, அதனால் உன்னை நூலகத்திற்கு அழைத்து செல்ல சொல்லி உங்கள் ஆசிரியர் சொல்லியிருக்கிறார் என்று அடுத்த நாள் முதல் தொடர்ந்து தினந்தோறும் நூலகத்திற்கு தாமஸ் ஆல்வா எடிசனை அழைத்து சென்றார் அவருடைய தாய். ஒரு நாள் யோசித்து பார்க்கும்போது அவர்களுடைய தாய் இறந்து விட்டார். அப்பொழுது அவர்கள் தாய்க்கு தன்னுடைய ஆசிரியர் கொடுத்த கடிதம் கிடைத்து விட்டது. அந்த கடிதத்தை பார்த்து தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் கண்ணீர் மல்க அழுந்தார். என்ன தெரியுமா அந்த கடிதத்தில் இருந்தது? உங்கள் மகன் மூளை வளர்ச்சி அற்றவன், அவன் படிக்கவே தகுதி இல்லாதவன், ஆகையால் அவனை பள்ளிக்கு அனுப்பாதீர்கள் என்று சொன்னார். உடனே தாமஸ் ஆல்வா எடிசன், மூளை வளர்ச்சி அற்ற குடும்பத்தில் என்னை ஒதுக்கினார்கள், என் தாய் காப்பாற்றினாள். பள்ளி படிக்க போகும்போது அங்கேயும் மூளை வளர்ச்சி அற்றவன் என்னை ஒதுக்கினார்கள், அங்கேயும் என் தாய் தான். உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு ஒரு அறிஞனாய் திகழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு காரணம் தாய் தான். நடுவர் அவர்களே, கூட்டு குடும்பம் என்பது வாழ்க்கையும் குடும்பத்தினுடைய உறுப்பினர்களையும் எண்ணிக்கையினுடைய கூடுதலை அதிகரிக்கும். ஆனால் தனி குடும்பம் மட்டும்தான் வாழ்க்கையையும் குடும்பத்தையும் வளர்ச்சிக்கு கொண்டு போகும் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். இன்றைய சமூக சூழ்நிலையில் வாழ்க்கையையும் குடும்பங்களையும் மேம்படுத்த சிறப்பாக விளங்குவது தனி குடும்பமா அல்லது கூட்டு குடும்பமா என்கிற தலைப்பில்
இப்போ எனக்கு தீர்ப்பு ஒருபால் கோடாமல் உன்னத பணியாற்றுகிற அற்புதமான வாய்ப்பு. நானும் மக்கள் தொலைக்காட்சியில் ஏராளமான நிகழ்ச்சிகளுக்கு தீர்ப்புகளை சொல்லியிருக்கிறேன். ஆனால் இதில் ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஆனால் இந்த விஷயத்தில் பார்த்தவர்களும் நிறைய நல்லா பேசினாங்க. அதிகமாய் பேசக்கூடிய வரிகளை காட்டிலும் அன்பாய் பேசுகிற வரிகளுக்குத்தான் உணர்வு அதிகம். அது மாதிரி 2 குடும்பங்கள்லேயுமே, கூட்டு குடும்பங்கள்லேயும் சரி, தனி குடும்பங்கள்லேயும் சரி, பல சிறப்பு அம்சங்கள் இருக்கிறது. இன்றைய சூழ்நிலையை பொறுத்தவரையிலே தனி குடும்பத்துக்கான ஆதரவு தான் அதிகமாக இருக்கிறது என்று சொன்னாலும், அது காலத்தினுடைய கட்டாயம், தேவை, சூழ்நிலை, வாழ்வு நிலை அப்படின்னு போயிட்டாலும் கூட காலம் காலமாக இந்த கூட்டு குடும்பம், நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி உலகமே ஒரு கூட்டு குடும்பம் தான். நாம் 140 கோடி பேர் இருக்குன்னு சொன்னோம். உலகம் முழுக்க இன்றைக்கு 400 கோடிக்கு மேலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கலியன் பூங்கன்றனார் சொன்னது போல இன்றைக்கு கூட்டு நடவடிக்கை தான் நாம் முக்கியம். இன்றைக்கு நம்முடைய நாடு கூட பிளவுபட்ட பொழுது எல்லோரும் வருத்தப்பட்டோம். இன்றைக்கும் சொல்கிறோம், நாடு ஒருங்கிணைந்து இருக்க வேண்டும். ஒருங்கிணைந்த பாரதம் அவசியம். இன்னைக்கு நல்வழிப்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால், ஒரு கூட்டு நடவடிக்கை என்று சொன்னால் ஒருங்கிணைப்பு அவசியம். அது குடும்பம் என்று வருகிற பொழுது கூட அந்த குடும்பத்திலே இன்றைக்கு ஒற்றுமை அவசியம். அந்த ஒற்றுமையின் மூலமாக பல காரியங்களை செய்ய முடியும். வழிகாட்டுதல் கிடைக்கும். ஒரு கல்வியாக இருந்தாலும் சரி, ஒரு வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி, ஒரு கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் சரி, ஒரு பரிதவித்தல் என்று சொன்னாலும் கூட, ஒரு மருத்துவ உதவியாக இருந்தாலும் கூட, அல்லது பெரியவர்களை கவனித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழல் என்று வருகிற பொழுது ஒரு கூட்டு குடும்பத்திலே அங்கத்தினர்கள் அதிகமாக இருப்பார்கள். அதன் மூலமாக பல பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்கும் என்று சொல்வார்கள். ஆனால் அதே நேரத்திலே தனி குடும்பம் என்று வருகிற பொழுது இந்த கூட்டு குடும்பத்திலே உட்கார்ந்துக்கிட்டு, இங்கேயே கதை அளந்துக்கிட்டு, இங்கேயே உட்கார்ந்துக்கிட்டு, எல்லா சௌகரியங்களும் இங்கேயே அனுபவிச்சுக்கிட்டு, ஒன்றுமே வேலை வெட்டி இல்லாமல் ஒரு தினந்தோறும் சாப்பிட்டுக்கிட்டு நல்ல சுகங்களை மட்டும் அனுபவித்து கொண்டிருப்பதை காட்டிலும், நீங்கள் நாம் என்ன பண்ணுறோம், குழந்தை நல்லா இருக்கான்னு பார்ப்போம். ஐயோ கொஞ்சம் குளிர்துன்னா கூட அந்த உடனடியாக ஓடி போய் அந்த குளிரை தாங்கக்கூடிய உடலை கூட நாம் உடனே என்ன பண்ணுவோம், ஒரு போர்வையை போற்றுவோம். நல்ல சுகமாக வளர்ப்போம் நம்ம குழந்தைகளை. கொஞ்சம் நஞ்ச சுகம் இல்லை. இந்த குளிரூட்டி, ஏசி வசதி, அது மாதிரி ஏகப்பட்ட வசதிகள், மகிழுந்து, காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வசதிகள், நிறைய வாய்ப்புகள். நம்ம வீட்டில் இல்லாத பொருளே இல்லை என்ற அளவுக்கு அந்த கூட்டு குடும்பத்தில் எல்லாமே வாங்கி போட்டு அந்த குழந்தைகளுக்கு துயரம் என்றால் என்ன, சுமை என்றால் என்ன, வாழ்க்கை என்றால் என்ன, ஒரு பிரச்சனை சிக்கல் என்று வருகிற பொழுது அந்த சிக்கலை எப்படி தீர்ப்பது அப்படின்னு தெரியாமல் முழிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். அவர்களை தனித்து விடுங்க, சுதந்திரமா பறக்க விடுங்க. அது பறக்கட்டும். அது பறந்தாதான் அதனுடைய குணாதிசயம் தெரியும். ஐயோ தனியா விட்டுட்டோம்னா அது எங்கன்னா போய் சிக்கிக்குமே, உயிரிழந்துருமே அப்படின்னு பார்க்கக்கூடாது. அதை பறக்க விட வேண்டும், அதை சுதந்திரமாக செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே பேசிய இந்த 6 பேருமே மிக சிறப்பாக பேசினார்கள். நயம்பட உரைத்த நா என்று சொல்வார்கள். அதாவது அப்பேற்பட்ட சிறப்பான வார்த்தைகளை கொண்ட அற்புதமான வார்த்தைகளை ஒவ்வொருவருமே தங்களுடைய உரிய பாணியில் இங்கே வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை உங்கள் பலத்த கரகோஷத்துடன் இவர்களுக்கு பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சிறந்த அற்புதமான பட்டிமன்றத்தை இன்றைக்கு இந்த செங்கற்பட்டு சமூக முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக செங்கை வன்னியர் மனமாலை நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறது. இந்த அற்புதமான துவக்கமே, ஆரம்ப துவக்கமே சௌமியா அன்புமணி அவர்கள் இதை துவக்கி வைத்து மிக சிறப்பாக செய்தார்கள். அவர்களே என்னிடத்திலே சொன்னார்கள், கூட்டு குடும்பத்திற்குத்தான் நான் சொல்வேன் என்று சொன்னார்கள். அம்மா இந்த தீர்ப்பை உடனே நீங்கள் சொல்லிவிடாதீர்கள், நான் பார்த்து சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இருந்தாலும் இவர்கள் பேசியதற்கு பிறகு, இதை ஆராய்ந்து பார்த்ததற்கு பிறகு நான் சொல்லுகிற இந்த வார்த்தை, ஆனாலும் அனைவரும் சிறப்பாக பேசினார்கள். என்றும் நலம் பயப்பது குடும்ப ஒற்றுமையான குடும்பம்தான் என்கிற ஒரு தீர்ப்பை வழங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.